அதில் இன்னொரு இது வந்து வேற சொல்லுங்க சார். இன்னொரு முக்கியமானது, இந்த அமெரிக்க அரசு இந்த 50% வரி விதித்திருப்பதால் இந்த கோவை உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 கோடி ரூபாய் இந்த நகை வர்த்தகம் ஓராண்டுக்கே பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கேருந்து நகைகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவில் அனுப்புகிறாங்களா? அங்கே யாருக்கு சார் அங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள நகைகளை விரும்புகிறாங்களா? அங்கே உள்ள இந்த ஏசியன் கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்காண்டு தான் அந்த நகை அங்கே போகுதா அமெரிக்கர்களுக்கு? ஆமாம், ரெண்டு விஷயம் இருக்கு. நம்மளுடைய வேலைப்பாடு திறன்றது வந்து அங்கெல்லாம் அமெரிக்காலலாம் ஒன்லி 18 கேரட் ஜுவல்ஸ் மட்டும்தான். அதுவும் கூட இல்லாமல் விதவிதமாக அவங்களாம் நகையெல்லாம் போடுறதே கிடையாதுங்க. அவங்க வந்து வெறும் ஒரு சிம்பிள் ரிங், வெட்டிங் ரிங் அப்படின்னா ஒரு டைமண்ட் பதிச்ச ஒரு மோதிரம் போடுவாங்க, ஒரு ஒரு தின் செயின் போடுவாங்க, ஒரு ஸ்டட்டு ரொம்ப மெல்லிசா வெளியில தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்கும். அவ்வளோதான் அவங்களுடைய அணிவிக்கும் திறன். ஆனா நம்ம இந்தியன்ஸ் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க அந்த தங்கத்தின் மீதுடைய கிரேஸ் கூடிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விதவிதமான அங்கே யாருமே இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் கிடையாது, செய்யறதுக்கு ஆளும் கிடையாது. அப்படியே செய்தாலும் அங்கே வந்து அதற்குடைய சேதாரம், அதாவது அதற்குண்டான செலவினங்கள், தயாரிப்பு செலவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பேர் பண்ண பார்த்தா நம்ம ஆளுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நகைக்கடைகளில் சேதாரம் கணக்கு தான் புரியல, சேதாரம் அதிகம்னு. ஆனால் அப்படி கிடையாது. உலகத்திலேயே குறைவா சேதாரம் வசூலிக்கப்படுற நாடுன்னா அது நம்ம இந்தியா தான் சொல்லலாம். ஏன்னா இங்கேதான் தயாரிக்கும் திறன் நிறைய இருக்கு, தயாரிப்பாளர்கள் நிறைய இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் வந்து தன்னுடைய திறமையை முழுதும் காட்டி விதவிதமான வகையில செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே அங்க வரவேற்பு அதிகம் இருக்கு. அதனாலதான் இங்க இருந்து நாம ஏற்றுமதி பண்றோம், அவங்களும் அங்க இறக்குமதி பண்ணி அங்க வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வருடம் ஒண்ணுக்கு $10 பில்லியன் வந்து நம்ம இங்க இருந்து அந்த அளவுக்கு ரூபாய் மதிப்புள்ளதை நம்ம ஏற்றுமதி பண்றோம். இந்த வரி விதிப்புனால 50% வரி விதிப்புனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கும் கூடிய ஒரு நிலைமை கூட, பரிதாப நிலைமை கூட வரும். ஆனா அதே சமயத்துல நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து இதற்கு உண்டான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றது எங்களுடைய நகை வணிகர்கள் சங்கத்தினுடைய வேண்டுகோள். இல்லை, நம்ம கோவையிலிருந்து இவ்வளோ பாதிப்பு, ஆனால் இந்த நகைகளுக்கான வரி விதிப்பால் நம்ம வேறு நாடுகளுக்கு இப்பொழுது இப்போ ஐக்கிய அரபு நபர்களுக்கு ஒரு 10% வரி தான், மெக்சிகோவுக்கு 30% வரி தான், அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடுகளுக்கு. இந்த நாடுகளுக்கான இந்த மாற்று ஏற்றுமதி வாய்ப்பை அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குதா, இல்லை அமெரிக்காவை நம்பிதான் நமது தங்க நகை வணிகம் இருக்கிறதா சார்? இல்லை, இது எல்லாமே இனி மாறும். இனி நம்ம டைரக்டாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமல் மற்ற நாடுகளுக்கு, நீங்கள் சொன்ன மெக்சிகோ ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாடுகளுக்குமே வந்து இந்தியாவில் வந்து ஏற்றுமதி போய்கிட்டு இருக்கு, ஆபரணங்கள் எல்லாமே. அது எல்லாமே இந்த வழியாக இப்போது போய் அவங்களுக்கு போயிட்டு அவங்க அங்கேருந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய நகைகளுக்கு என்றுமே மதிப்பு குறையாது, டிசைன்களுக்கு வரவேற்பு பெருகிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஜன்னல் மூடப்பட்டுச்சு அப்படின்னா பெரிய வாசல் திறக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் நம்ம நினைச்சு எடுத்துக்கிட்டு அடுத்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் சந்தகுமார் சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அது ஒரு 7-8 மாதங்களில் ஒரு சவரன் நகை வந்து 1,08,000 சொன்னீங்க. இப்போ இந்த அமெரிக்க வரி விதிப்பால் இந்த 75,000 இருந்து இது 1,00,000 எட்டுவதற்கான அந்த கால மாதங்கள் குறையுமா கூடுமா சார்? இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய திட்டங்களை பொறுத்து இருக்கு. இப்போ இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் தலையிட்டு இதற்கு ஒரு மும்முரம் காட்டி அந்த பிரிக்ஸுடைய வலுவா அந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் ஏற்படும். அப்போ அந்த தங்கத்தினுடைய ரேட்டு மாறுறது வந்து ஏறுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் தடை பண்ணி வைக்கலாம். அது ஒரு விஷயம் தான் இருக்கு நம்ம கையில. அப்படி இல்லை அப்படின்னா இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆல்ரெடி சத்தியம் டிவி நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம், இந்த வருட கடைசியிலேயே 80,000 ரூபாயை வந்து எட்டும் அப்படின்றது. அது இந்த வருட கடைசின்றது கிடையாது, இன்னும் ஓரிரு மாதங்கள்லேயே, அதாவது இது ஆகஸ்ட்லேயே, செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே, தீபாவளிக்கு உள்ளேயே கூட 80,000 ரூபாய் ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியாக வந்துடும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரணம் வேணும். அது பாட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கு,
அது அப்பப்போ ஒரு காரணத்தை தேடுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். 2023க்கும் 24க்கும் அந்த ஒரு வருட வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2024 டிசம்பர் வரைக்கும் தங்கத்தினுடைய எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்னா 44% விலை உயர்ந்திருக்கு. 2023க்கும் 24க்கும். வெள்ளி எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னா 56% உயர்ந்திருக்கு. தங்கத்தை விட வெள்ளி கூடி ரேஷியோ வச்சு பார்த்து ஆமா ஆமா 12% அதுல வந்து அதுல அவ்வளவு முதலீடு பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏன் சார் வெள்ளியில? தங்கத்துல இருக்கிற ஒரு ஆர்வம் வெள்ளியில ஆரம்பத்துல இருந்தே அது பெரிய அளவுல இல்ல. இதை விட அதிக முதலீட்டாளர்கள் அதிக அளவுல வெள்ளியில முதலீடு பண்றது இல்லையே. ஆமா ஆமா அதாவது தங்கம் வந்து பிசிக்கலா பண்றவங்க கூட ஏன் தங்கத்துல வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னா மெயினா கருப்பு பணம் கொண்டு வந்து பதுக்கிறதுக்கு தங்கம் ஒரு வழி. ஒரு 1 கோடி ரூபாய் வந்து எடுத்துட்டு வந்து அதை நீங்க மறைச்சி வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெரிய சூட்கேஸ் ஒரு 3-4 மூணாவது வேணும். அப்படி இருந்தால் தான் 1 கோடி ரூபாயை பதுக்கி வைக்க முடியும். ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தைனா இந்த செல்போன் அளவுக்கு இந்த திக்னஸ் அளவுக்கு இருந்தாலும் 1 கோடி ரூபாய் ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு பிஸ்கட் இன்னைக்கு அதனுடைய விலை 1 கோடியே 4 லட்சம் ரூபாய். அப்படின்றப்போ அந்த 3 பெரிய பையில வைக்கக்கூடிய பணத்தை ஒரே ஒரு மொபைல்ல அடைக்கிடலாம். 1 கோடி 4 லட்சத்தை. மதிப்பு மதிப்பு அதுதான்.